ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம உலர்ந்த மக்காச்சோளத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மக்காச்சோள வடை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த மக்காச்சோளத்தோட நன்மைகள், சைடு எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே நாங்க ஏற்கனவே இன்னொரு வீடியோல கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம், வேணும்னவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மக்காச்சோள வடை செய்யறதுக்கு நம்ம அந்த காஞ்ச மக்காச்சோளத்தை 5 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்க உலர் மக்காச்சோளம் இல்லாம ஃப்ரெஷ் மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, நம்ம டைரக்டாவே கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம இந்த மக்காச்சோளத்தை தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மக்காச்சோளத்தை அரைச்சதுக்கு அப்புறமா அதை கையில எடுத்து கொஞ்சம் உருண்டையா பிடிச்சு பாருங்க. டைட்டா நின்னுச்சு அப்படின்னா அது நமக்கு சரியான பக்குவம். சப்போஸ் டைட்டா நிக்கல அப்படின்னா லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு மறுபடி வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட நாங்க காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்னும் ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நாம இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா அதையும் நீங்க நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏத்தாப்புல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருஞ்சீரகமும் இதுக்கு கூடவே நாம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன சீரகம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க சின்ன சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இதை மிக்ஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப உதிரியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாயிராம பார்த்துக்கோங்க. இப்போ நாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெயில போட்டு வடை மாதிரி தட்டி பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ள நல்லா வெந்து கிடைக்குங்க நமக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான சோள வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டேஸ்ட் பருப்பு வடை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் பருப்பு வடை நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் பருப்பு வடையை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இந்த வடை கொஞ்சம் சாஃப்டாக இருக்காதுங்க. மேல் பக்கம் மட்டும் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும். அந்த கடுகடுன்னு இருக்கிறது மக்காச்சோளத்தினால தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. உள்பக்கம் நமக்கு நல்ல சாஃப்டாக தாங்க இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு இதை சாப்பிடக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடிச்சு சாப்பிடுங்க. வயசானவங்களுக்கு இதை கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிறகு அவங்களுக்கு பல்லு வலி வந்துடக்கூடாது. நீங்களும் உங்க வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.